ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா டிவிஎக்ஸோட ரே இந்த வண்டி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 125cc வண்டி. ஓகே, இந்த வண்டியில் வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அப்படியே ஃப்ரண்ட்டில் தான் ஆரம்பித்து பேக்கில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி முடிச்சு. ஸோ கைஸ், இந்த வண்டியோட எஸ்டிடி அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செப்டம்பர் 12 ஆமாம், அப்போது வந்து யமகா வந்து லான்ச் பண்ணாங்க. யமகா வந்து எப்படி சொல்கிறது, யமகாவில் வந்து எந்த ஸ்கூட்டியுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக எந்த ஸ்கூட்டியுமே இல்லாமல் அப்படியே வந்து அவங்க வெறும் ஸ்போர்ட்ஸ் ரிகார்டிங்காக வந்து ஸ்போர்ட்ஸ் ரிகார்டிங்காக வந்து டார்கெட் பண்ணி லான்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஸ்கூட்டர் அப்படின்னு இறக்கும் போது ரேஸ் ஸ்கூட்டர் வந்து அவங்க வந்து மார்க்கெட்டில் வந்து லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு இது மாட்ரேட்டாக இருக்கும், ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு சொல்ல முடியாது. மாட்ரேட்டாக வந்து சேல்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஜென் 2 ரே வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணும்போது அது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி விங்லெட். இப்போது யமகா ரே ஜென் 2ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓட்டும் போதே இந்த இடத்துல விங்லெட் வந்து கொடுத்துட்டாங்க. அது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும் அந்த ஜென்னில் வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறமேட்டு அந்த ஜென் 2 வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப நாளாக வந்து யமகா ரே வந்து மார்க்கெட்டில் இல்லை. அதுக்கப்புறம் இந்த வண்டி வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். மற்ற ஸ்கூட்டி டிசைன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் இந்த டிசைன் வந்து. ஸோ கைஸ், இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து உங்களுக்கு 90/90 டயர் செக்ஷன் வந்து வரும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 110/90 வந்து வரும். முன்னாடி வந்து உங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து வரும். அதே வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து வரும். நோட்டிஃபிகேஷன் இதில் போட்டுட்டா. ஸோ கைஸ், வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 128 mm வந்து இருக்குது. ஸோ வந்து ஒரு டபுள்ஸ் போனால் கூட எந்த இதுலேயும் வந்து தட்டாது. நான் ஓட்டின வரைக்கும் வண்டி வந்து எதுவும் தட்டலை, நல்ல வண்டி தான். ஸோ இந்த வண்டியை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வண்டிக்கு வந்து எனக்கு கிடச்சிது, அதனால் இந்த வண்டி வந்து பண்ணுறேன். செகண்டு, மற்ற எல்லா ஸ்கூட்டியை விட இது வந்து மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் டிசைன் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். மற்ற ஸ்கூட்டி மாதிரி இல்லாமல் இந்த ஸ்கூட்டி வந்து கொஞ்சம் யூனிக்காக வந்துருக்கும். இந்த டிசைன் வைஸே உங்களுக்கே பார்த்தா வந்து தெரியும். ஸோ அது ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ வேறு இந்த வண்டியோட ஹெட்லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். டே டைம் டிஆர்எல் செட்டப் தான் வந்து இருக்குது இந்த ஹெட்லைட்ஸில். நைட் டைம் ஓகே, விசிபிலிட்டிலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மார்னிங் டைம்லேயும் உங்களுக்கு ஹைவேலாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஓகே, நல்லா டீசெண்டான ஹெட்லைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைஸ், முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கூட்டியில் மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வந்து இங்கேயும் இல்லை கொஞ்சம் தனியாகவும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பாஸ்கிட்டே வந்து வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டியோட முன்னாடி பிராண்டிங்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல யமகா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கே வண்டி வந்து பார்த்தா தெரியும். இது கொஞ்சம் யூனிக்கான டிசைன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒன்றும் இந்த ஹேண்டில் பார் கவர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது விண்ட்ஷீல்டாக என்னன்னு தெரியல, ஆனால் இது விண்ட்ஷீல்டாகவும் யூஸ் ஆகுது சம்டைம்ஸ். ஓகே, இந்த டிசைனுக்கும் வந்து ஈஸியாக செட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இடத்துல ஒரு இது வந்து கொடுத்துருவோம். இது வந்து நீங்கள் MT-15லேயே வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ரேமோடையே ஒரு சின்ன மெட்டல் கார்டு மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். அடி வந்து நிறைய அடி வந்து தாங்கியிருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது கீழே விழுந்தால் கூட ஜூம் பண்ண நான் தனியாக எடுத்துக்கிறேன் வீடியோ. ஸோ கீழே விழுந்தால் கூட இது வந்து ஒரு கார்டாக வந்து இம்பேக்ட் வந்து தாங்கிக்கும். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம், இந்த ஜென் 3 இது வந்து ஜென் 3 ஸ்கூட்டர் வந்து இது வந்து ஜென் 3 BS6 இது வந்து லான்ச் பண்ணாங்க. இது வந்து 125cc ஒரு காம்படிட்டராக மற்ற எல்லா ஸ்கூட்டிக்கும் வந்து லான்ச் பண்ணாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யமகாவோட ஃபேஷினோ, அப்புறம் ஏராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஏராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ரல்லா RS அதோட அப்ரல்லா ஸ்கூட்டி அப்ரல்லா 125 ஆமாம், அதோட காம்படிட் பண்ணோம். இந்த ஃபேஷினோ வந்து எப்படி அப்படின்னு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷினோ வந்து மெயினாக பார்த்திங்கன்னா இந்த வெஸ்பா ஸ்கூட்டியோட காம்படிட் பண்ணோம். இது வந்து மற்ற எல்லா ஜூபிட்டர், ஆக்டிவா, அப்புறம் டியோ இந்த மாதிரி வண்டியோட இந்த வண்டி வந்து காம்படிட் பண்ணோம். அந்த வண்டியெலாம் விட இந்த வண்டிக்கு வந்து என்ன இதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் வந்து யூனிக்காக இருக்கும். அதுவே வந்து இந்த வண்டிக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். சைடு மிரர் அந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள்ஸில் போகும்போது ஓகே தெரியும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே ஒரு ட்ரிபிள்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக வந்து யூஸ் ஆகாது. இதே நீங்கள் சிங்கிளாக ஹைவேல வந்து க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைடு மிரர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு டீசெண்டான இந்த செக்மெண்ட்டுக்கு டீசெண்டான ஒரு சைடு மிரர் தான். யமகா ரே ஓகே, யமகான்றது பிராண்டு நேமு, ரேன்றது வண்டி பேர். அது என்ன இசட்டார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி வந்து ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி ஜஸ்ட் ஒரு ரைஸ் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டில்ட் வந்து பண்ணிங்கன்னா வண்டி வந்து ஆன் ஆகிடும். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது
ஒரு கும்பலாக வந்து நிற்கிறோம், வண்டி வந்து ஐடியில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஐடியிலே இருக்கும்போது வண்டி வந்து ரொம்ப நேரம் ஐடியிலே இருக்கும்போது வந்து வண்டி வந்து ஆஃப் ஆகிடுது. எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிராஃபிக்கில் வந்து இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். டிராஃபிக் ஒரு 120 செகண்ட்ஸ் சிக்னலில் வந்து அப்படியே நீங்கள் வந்து இருப்பீங்க, ஐடியிலே இருக்கும் வண்டி வந்து. அந்த நேரத்தில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஏ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதை நான் வந்து சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து வரும்போது நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு தான் அந்த வந்து சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இருக்கும், இந்த இடத்துல க்ரீன் கலர் சிக்னல் வந்து அது வந்து காட்டும். அது வந்து இருக்கும்போது வண்டி ஐடியிலே இருக்கும்போது என்ன ஆகிடும், ரொம்ப நேரம் ஐடியிலே இருக்குன்னா சென்சார் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும். அப்புறமேட்டு நீங்கள் சின்ன ஒரு டில்ட் ஆடி வந்து பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி வந்து திரும்பியும் வந்து குயிக்கபிளாக ஸ்டார்ட் ஆகிடும். இல்லாத இன்ஃபர்மேஷனே இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைமு, அப்புறம் ட்ரிப் 1, ட்ரிப் 2, ஓடோமீட்ரு. இது வந்து ஃபியூல் டு எம்டி. இந்த பெட்ரோல் ரேஞ்சில் வந்து இது வந்து 53 கிலோமீட்டர் போகும். இது வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் இந்த வண்டிக்கு. அப்புறமேட்டு ஃபியூல் எக்கனாமிக்கு, ஆவரேஜ் ஃபியூலு, இப்போ திரும்பி ஒரு டைமு. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏ சுவிட்ச் வந்து சொல்லுவாங்கள்ல, அந்த இது வந்து லெஃப்ட் ரைட் இண்டிகேட்ரு, இது எக்கனாமிக்கு, பவரு, அந்த இது வந்து. அப்புறம் இது இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் இது வந்து கொடுத்துருவாங்க. அடிக்கடி யமகான பிராண்டிங்ஸ் வந்து கொடுத்து வச்சுக்கிறானுங்க. ஸோ கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ் சுவிச்சஸ்ஸு. அப்புறமேட்டு சுவிச்சஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக குவாலிட்டியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஆனில் ஹெட்லைட் ஆனு, இது வந்து ஆஃப். இது வந்து பாஸ் சுவிச்சஸ். ஆஃப்னா முன்னாடி வந்து டே டைம் எரிஞ்சிட்டே இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து இண்டிகேட்டர் சவுண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இந்த வண்டிக்கு. அப்புறம் ஹார்ன் கொஞ்சம் லவுடாகவே கொடுத்துருக்கலாம் கைஸ் அந்த இது வந்து. அப்புறமேட்டு இந்த இடத்துல கட்டு. ஸோ இதுதான் அந்த இந்த ஸ்கில் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து. அப்புறம் இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்ச். ஆகும். ஸோ கைஸ், வண்டி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஐடியில் வந்துருக்கு, ஒரு ஆஃபு. இதே சீட் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா, சீட் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு டில்ட்டு, சீட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து சவுண்டு கேட்டுன்னு நினைக்கிறேன். இதே வந்து நீங்கள் சைட் லாக் வந்து போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சைடு வந்து திருப்பிட்டு அவ்வளோதான், சைட் லாக் வந்து வந்துச்சு. வண்டி வந்து சைட் லாக் வந்து யூஸ் பண்ணிட்டு ஓகே, அவ்வளோதான். இந்த இடத்துல இவ்வளோ தான் வந்து மெக்கானிசமே, வேறு எதுவுமே கிடையாது வண்டியில். ஸோ கைஸ், இங்கே வந்து பார்த்தா தெரியும், ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஆவரேஜான ஒரு பூட்டுன்னு தான் சொல்ல முடியும். இது வந்து டூல்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த வண்டி வந்து E20 ஃபியூல் வந்து அக்செப்ட் பண்ணோம், அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அப்புறமேட்டு இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு டூல் கிட்டு, அப்புறம் அவள் தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ கைஸ், இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டார்க்கு பேச வேண்டிய ஒரு விஷயம். டார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான டார்க் அண்ட் பவர். ஒரு 8.2 நியூட்டன் மீட்டர் டார்க்ஸும், பவர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10.3 பவர். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கேல்குலேஷன் தான். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வராது. நான் வந்து இந்த வண்டியில் வந்து ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வண்டி வந்து அந்த இப்போது பஜாஜ் அப்படின்னாலே அந்த ஆர்பிஎம் லிமிட்டர் சவுண்டு வந்து இருக்கும்ல, அதுவும் பஜாஜ்னு பார்த்தீங்கனாலே ஒரு ஆர்பிஎம் லிமிட்டர் சவுண்ட் வந்து இருக்கும்ல, அந்த மாதிரி இப்போ யமகா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் நாய்ஸ் வந்து இருக்குல்ல, அது வந்து இதில் வந்து இருக்குது. அந்த எம்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 80 இல்லை ஒரு 120 அந்த ஸ்பீடில் போகும்போது அந்த இன்ஜின் நாய்ஸ் கேட்குறதோ, அதே இன்ஜின் நாய்ஸ் நான் இதுலேயும் வந்து ஃபீல் பண்ணுறேன்னு கேட்குறேன். இது வந்து இந்த வண்டியில் வந்து 0 to அந்த 60 வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. இது இந்த டாப் ஸ்பீட் வந்து ஓனர் வந்து பார்த்திங்கன்னா 100 வந்து ஓட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா 91, 97 அந்த மாதிரி தான் வந்து போகும். நான் வந்து எவ்வளோ ஓட்டியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு 87 வரைக்கும் தான் ஓட்டியிருக்கேன் இந்த வண்டியில். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 0 to 60 அது வந்து ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. இந்த 60 தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த 60 to 80 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த 60 to 80 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா க்ரூஸ் பண்ணலாம். இப்போது இது ஓவர்டேக் அப்படி வந்து அந்த மேட்ரு வந்து வரும்போது, இப்போது ஒரு பெரிய லாரி வந்து இருக்குது, நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னர் லாரியை வந்து நீங்கள் வந்து ஓவர்டேக் வந்து அடிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக அந்த ஓவர்டேக் வந்து நீங்கள் வந்து அடித்து முடிக்க முடியும். இந்த தயக்கமே இருக்க வேணாம். அந்த 60லே க்ரூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 65, 70லே க்ரூஸ் பண்ணுறீங்க. இப்போ அந்த கண்டெய்னர் லாரியை வந்து நீங்கள் வந்து ஓவர்டேக் அடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு த்ராட்டில் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த 80 அந்த ஸ்பீடில் வந்து அழகாக வந்து ஓவர்டேக் அடித்து வந்து போயிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டு மைலேஜ், அந்த டாப்பிக்கில் வந்து வந்தோம் அப்படின்னா, மைலேஜ் சிட்டிக்குள்ளே வந்து இந்த வண்டி வந்து 40 கன்ஃபார்மாக வந்து 40 வந்து தருது. ஹைவே அப்படி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா வண்டி வந்து டாப் ஒரு 70, 75 அப்படி வந்து க்ரூஸ் பண்ணிங்கன்னா வண்டி வந்து ஒரு 50 அப்படி வந்து மைலேஜ் வந்து தரும் ஹைவேயில். இதுதான் வந்து இந்த வண்டியோட
ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு சொல்லலாம், நல்லாயிருக்கும். ஸோ கைஸ் அவள் தான் இந்த வீடியோ. ஏதாவது டவுட் அப்படின்னு தான் நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் வந்து கொடுங்க. ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்களே. சப்போஸ் இந்த ஹேண்ட் கார்டு வந்து இல்லை, எங்கேயாவது போய் விட்டீங்க அப்படின்னா எதுக்கு இந்த இடத்த வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கீழே வந்து ஊழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரேக் லிவரு இதோட வந்து தொப்புன்னு உடஞ்சி இது வந்து போயிடும். கீழே வந்து விழுற ஃபோர்ஸில் இது வந்து உடஞ்சி போயிடும். ஸோ இந்த பாதி பிரேக் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்படி பிடிச்சிட்டே வந்து ஓட்டிகிட்டு வந்து வந்துடலாம். ஸோ அந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண தோணுச்சு, அவ்வளோதான்.